கலவரத்தை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் தாவேகாவின் நிர்வாகியான ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது அவர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதில் உண்மை வெளிவரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு உத்தரகாண்ட் சென்றுள்ளார் ஆதவர்ஜுனா. உண்மையும் நீதியும் கண்டிப்பாக விரைவில் வெளிவரும் என ஆதவர்ஜுனா தற்போது தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கு குறித்த கேள்விக்கு உண்மை விரைவில் வெளிவரும் என ஆதவர்ஜுனா பதிலளித்துள்ளார். கலவரத்தை தூண்டும் வகையில் முன்னதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் புரட்சி வெடிக்கும் என அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அந்த கருத்து சமூக வலைத்தளத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்த பதிவானது நீக்கப்பட்டது. ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் டெல்லியில் இருக்கிறார். டெல்லியிலிருந்து உத்தரகாண்டுக்கு பயணம் செய்திருக்கிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஆதவர்ஜுனா அங்கு சென்றிருந்தார். தற்போது அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் உண்மை விரைவில் வெளிவரும் எனவும் அந்த பதிவில் ஆதவர்ஜுனா தனது பதிலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். சனிக்கிழமை பெற்ற தமிழக வெற்றி கழக தரப்பிலான ஒரு பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே ஒரு கடும் அதிர்வலையை உருவாகும். இந்த வழக்குல முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அரசின் தரப்புல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கழக பொதுச் செயலாளர் புஷ்யந்த், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா உள்ளிட்ட 3 பேரை உள்ள எடுத்திருந்தாங்க. அதாவது அந்த வழக்குல முதல் குற்றவாளி, 7ஆம் குற்றவாளி, 3ஆம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அடிப்படையில அவங்க இவங்க 3 பேரையுமே 3 பேரை சேர்த்திருந்தாங்க. இந்நிலையில சம்பவம் நடந்த மறுநாள் ஆதவர்ஜுனா தனதோட எக்ஸ் வலை பக்கத்துல என்ன போட்டிருந்தாருன்னா, புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இதனை நேற்று முன்ஜாமீன் கோரி தாக்கல் பண்ணியிருந்தப்போ அது என்ன சொல்லிச்சு, அவர் ஆதவர்ஜுனாவை ஏன் கைது செய்யல, அதே மாதிரி ஆதவர்ஜுனா என்ன சட்டத்துக்கு மீறி செயல்படுறாரா, அதே மாதிரி அவருக்கு என்ன நினைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கடுமையா நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கோம், அவங்க சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், சட்டத்துக்கு உட்படாம இல்லையே அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம் நீதிமன்றம். எப்படின்னா, நாங்க இன்னும் தீவிரமா விசாரணை நடத்தப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கோர்ட் எச்சரிக்கை இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு டெல்லி பயணம் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு டெல்லி அவரு தற்போது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு உத்தரகாண்ட் சென்றிருக்கிறாரு. உண்மையும் நீதியும் கண்டிப்பாக விரைவில் வெளிவரும் ஆதவர்ஜுனா தெரிவிச்சிருக்கிற நிலையில வழக்கு குறித்த கேள்விக்கு உண்மை விரைவில் வெளிவரும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட பதிலாக மட்டும் இருந்தது. ஏற்கனவே கலவரத்தை தூண்டும் வகையில பக்கத்துல பதிவிட்டதாக ஆதவர்ஜுனா மீது வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில ஏற்கனவே இவர் மீது தொடர்ச்சியாக, அதாவது இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில இவர் தற்போது உத்தரகாண்ட் சென்று இருக்கிறது மட்டுமல்லாம பகிரங்கமா வெளியே சுத்திட்டு இருக்கிறது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.